வணக்கம் பசங்களா. ஒன் பீஸ் அனிமே ஒரு வழியா 6 மாசம் கழிச்சு திரும்பி வந்துடுச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச அக்டோபர் மாசம் பிரேக் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த டைம்ல இந்த அனௌன்ஸ்மெண்ட் சொன்னப்ப என்னடா இது 6 மாசம் இருக்குது, எப்படி போகும்னு சொல்லிட்டு தெரியல, கடுப்பா இருக்குமே ஒன் பீஸ் பார்க்காமன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் இல்லை எல்லாருமே அப்படிதான் இருந்திருக்கும். ஆனால் ஒரு மாதம் போகிறமே அப்படி தான் இருந்துச்சு. சரி இன்னும் இத்தனை மாதம் இருக்குது, 5 மாதம் இருக்குது, 4 மாதம் இருக்குது, 3 மாதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சின்னு இருந்திருப்போம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிமே திரும்பி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த 6 மாதத்தை திரும்பி பார்க்குறப்ப டக்குன்னு போன மாதிரி இருக்குதுங்க. அது வந்து அவ்வளோ ஈத்துன்னு போன மாதிரிலாம் எதுவுமே தெரில, டக்குன்னு போன மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து எப்படி இது ஃபீல் ஆச்சுன்னா, என்னடா இது 6 மாதம்னு சொல்லிட்டு அப்போ வாயப்போ வந்து பார்த்தோம் அக்டோபரில். இப்போ வந்து பார்த்தோன்னா அதுக்குள்ளே 6 மாதம் முடிஞ்சிட்டு ஏப்ரலே வந்துடுச்சு. டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் அனிமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எபிசோட் 1, 1, 2, 3 வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ நம்ம கார்ப் vs அவுகேஜி ஃபைட்டு அந்த கிளைமேக்ஸ் சண்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் உங்களுக்கு வந்து புரியும். அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய எபிசோட் ரிவ்யூ வந்து நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு புது அனிமேஷனை ஃப்ளெக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். நிறைய இடங்களை காட்டினாங்க, அதெல்லாம் பார்க்கறதே அழகாக இருந்துச்சு புது அனிமேஷனில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடந்த கதையை திருப்பி சொல்லியிருந்தாங்க, ரீகாப் மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ 3 நிமிஷத்துக்கு இதுதான் நடந்துச்சு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கதை வந்து ஆரம்பிக்குது. மெயின் கதையில் என்ன நடக்குதுன்னா, அந்த நியூஸ்க்கு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஊருக்காக போயிட்டு நியூஸ் பேப்பர் வந்து போடுது. அதில் 2 முக்கியமான நியூஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதை வந்து படித்த எல்லாருமே வந்து ஷாக்கில் இருந்தாங்கன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஒன்று வந்து என்னதுன்னா, நேவி ஹீரோவான கார்ப்பு அச்சினோஸில் காணாமல் போயிட்டாருன்ற நியூஸு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியோட ஹாஸ்டேஜ் சுச்சுவேஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்ன ஹாஸ்டேஜ் சுச்சுவேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம லூஃபி எக் எடுக்க போயிட்டு வெகமாக கடத்தி வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் நியூஸ் தான். அதை வந்து பரப்பி விட்டுருக்குறாங்க. அதை வந்து எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ சீன் வந்து எங்கே போகுதுன்னா ஃபூஷா வில்லேஜுக்கு போகுது. நம்ம மாக்கினோ கிட்ட போகுது. அண்ட் மாக்கினோட பாருக்கு போகுது. ஸோ பாரில் இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துன்னு கார்ப்பை பற்றி லூஃபி பற்றியும் பேசினுக்கிறாங்க. அண்ட் கார்ப்பை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு கவலைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ அந்த ஊரோட மேயர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, யாரும் கவலைப்பட தேவையில்ல, கார்ப்பை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அவனுக்கு எதுவும் ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி சொல்லி முடிச்சோன்னே ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிறாரு. ஏன்னா அவரே வந்து கொஞ்சம் கவலையாக தான் இருப்பார், கார்ப்புக்கு எதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சிரிப்பு சத்தம் கேட்டோன்னே எவன்டா அதை நாங்கள் பேசினேன் சிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்துறாரு. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அழற சத்தம் கேட்குது. ஸோ யார் ஃபர்ஸ்ட் சிரிச்சிருப்பான்னு அதுக்கடுத்து யார் அழுதுருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை தான். அண்ட் அந்த குழந்தை யாரோட குழந்தைன்னா நம்ம மாக்கினோட குழந்தைங்க. சொல்கிறதுக்கு லைட்டாக வருத்தமாக தான் இருக்குது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா மாக்கின குழந்தை தான். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்கிறாங்க. மாங்கால வந்தப்போ ஆக்சுவலாக நான் அப்புறம் மற்றவங்க என்ன நினச்சோன்னா, அது வந்து ஷாங்ஸன குழந்தையா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஷாங்ஸனை மாக்கிலாம் பார்க்குறப்ப சரி நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு யோசித்தோம் நம்ம. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் குழந்தை வச்சுக்கிறான். அண்ட் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா முடி க்ரீன் கலரில் இருக்குது. மாங்கால கூட வந்து ரெட் அண்ட் க்ரீன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் இருந்துச்சு ஹேர் கலரில். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பச்சை கலர்லேயே காட்டாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை ஷாங்ஸான குழந்தையா இருந்துச்சுன்னா க்ரீன் கலரில் ஹேர் இருந்திருக்காது, அந்த மாதிரி காட்டியிருக்க மாட்டார் ஓட. ஸோ குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஸன் கிடையாது, மாக்கினா வேற யார் கூட கல்யாணம் பண்ணி போயிட்டுக்கிறா. நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிளாக தாடி வளர்த்து தான் சுற்ற போகிறாரு. ஸோ இதுக்கடுத்து குழந்தை அழுது இருந்துச்சுல்ல, குழந்தைய தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா மாக்கினை வந்து சமாதானப்படுத்துறா. அதுக்கடுத்து நியூஸ் பேப்பர் லூஃபி ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த குழந்தை ஆர்வமாக பார்க்குது. அப்போ மாக்கினை என்ன சொல்கிறான்னா, இவன் வந்து அது பையனா போனான்னு சொல்லிட்டு தெரியல, பட் இந்த குழந்தை வந்து லூஃபியோட ஃபோட்டோ வந்து ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கிச்சான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து சொல்கிறா. ஸோ இதுக்கடுத்து சீன் எங்கே போகிறோன்னா நம்ம டடான் கிட்டலாம் போகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதே நியூஸை பற்றி தான் பேசிட்டுக்கிறாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டுக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்னடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க மீதி பேர்கிட்ட. ஸோ இதுக்கடுத்து சீன் வந்து எங்கே போகுது அப்படின்னா, ஈஸ்ட் ப்ளூக்கு போகுது, வெஸ்ட் ப்ளூக்கு போகுது, சவுத் ப்ளூ, நார்த் ப்ளூ, கிராண்ட் லைனு, நியூ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போகுது. எல்லா கேரக்டரையும் காட்டுறாங்க. ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் படிக்கிறது வந்து காட்டல. அங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய எர்த்குவேக் வந்து நடக்குது. அதாவது ஈஸ்ட் ப்ளூவில் மட்டும் நடக்கலை, இல்லை சவுத் ப்ளூவில் மட்டும் நடக்கலை, ஒட்டுமொத்த ஒன் பீஸ் உலகத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஒட்டுமொத்த இடமே வந்து ஆடுதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். எர்த்குவேக்கில் சுனாமி வருது, பூகம்பம்னு சொல்லிட்டு என்னென்னமோ வருது. மக்கள்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடின்னு வந்து இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அண்ட் இந்த நிலநடுக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது யாருமே எதிர்பார்க்காம வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ புயல் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு எபி சென்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது மையப்பகுதின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருந்தால் தான் அது வந்து எப்போ கடக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டுங்களா? பட் இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா இந்த எர்த்குவேக்கு, இதோட மையப்பகுதி எதுன்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியல. இந்த மாதிரி இது வரைக்கும் வந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னதுன்னா, லுலுஷா கிங்டம் அழிஞ்சது பார்த்தீங்களா, அது அழிஞ்சு 6 நாள் கழித்து
இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு நேவி கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லுலுஷே கிங்டம் இருக்கிற இடத்துக்கு வந்து போகுது. பட் அந்த ஐலாண்டே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை, ஒரு பெரிய ஓட்டம் மட்டும்தான் இருக்குது. தண்ணி வந்து அங்கே ஊற்றின்னு இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப மாதிரியே தெரியல. அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி மாதிரி கீழே போயினே இருக்குது. அந்த பெரிய ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துனே இருக்குது. அண்ட் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எர்த்குவேக் வந்துச்சுல்ல, இதால் உலகத்தோட சீ லெவல் வந்து 1 மீட்டர் ஹை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். இப்போ நான் சொன்னது நீங்கள் மட்டும் சாதாரணமாக கேட்டுன்னு போயிடக்கூடாது. அனிமேச்சர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இல்லைனா புரியல, நான் வந்து ரிவ்யூவில் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இதை வந்து சொல்கிறாங்க. அண்ட் இப்போ பார்த்தோன்னே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. என்னதுன்னா, ஒரு பெரிய ஓட்டை வந்துருக்குது லுலுஷே கிங்டம் இருந்த இடத்துல. அது வந்து ரொம்பலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னிஸ் லாபிலையும் வந்து இருக்கும் ஒரு பெரிய ஓட்டை. என்னடா அதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழப்பம் வருது. அண்ட் அதை பற்றி நிறைய தேரிஸ் இருக்குது. பட் அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. அதை வந்து ரெண்டும் சிமிலர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். அண்ட் இந்த எர்த்குவேக்கால என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய ஐலாண்டில் இருக்கிற பீச்செலாம் வந்து காணாமல் போகுது. அண்ட் நிறைய ஐலாண்டே வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போகுது. மக்கள்லாம் வந்து ஐலாண்டை விட்டு அவங்க வீடை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற நிலைமைக்கும் வந்து போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு மோசமான எர்த்குவேக்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இது யாருமே எதிர்பார்க்காத வந்து எர்த்குவேக்கு. அதனால நிறைய சேதாரமும் வந்து ஆயிருக்குது. இதை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து சீன் வந்து எங்கே போகுதுன்னா, எக்கேடுக்கு வந்து போகுது. எக்கேடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிசாரு கப்பல் படையை எடுத்துகிட்டு போய் நம்ம அதில் எக்கேடை நோக்கி அவரோட போய் சேர்ந்துடுறான். ஸோ அவங்க போனதுக்கப்புறமா ஐலாண்டே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கப்பலை வந்து நிறுத்தி வச்சிட்டாங்க. சுற்றி எல்லா இடத்துலையும் ஒரு இடம் கூட விடாமல். ஸோ மொத்தமாக எத்தனை கப்பல் போயிருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100 கப்பல் போயிருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு கப்பல் இல்லை, 2 கப்பல் இல்லை, 100 கப்பல் வந்து போயிருக்குது. அண்ட் அதே மாதிரி அந்த போன 100 கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வார்ஷிப்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இருக்கிறதுல பெரிய ஷிப்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம். அது 20 வந்து போயிருக்குது. இதுக்கு கம்பேர் பண்ணுறப்ப பஸ்டர் கால்லாம் வந்து சும்மா ஒரு குழந்தையோட விளையாட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வேற லெவலில் ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை ஆளுங்களாக இருக்கட்டும் வந்து போயிருக்கிறாங்க இந்த எக்கேடுக்கு. ஸோ 100 கப்பல் வந்து போயிருக்குதா, அந்த 100 கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9 வைஸ் அட்மிரல் வந்து இருக்கிறாங்க. அண்ட் அதை விட முக்கியமாக அட்மிரல் கிசாரு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறான். ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி சுற்றி நின்றுங்கிறப்ப ஒரு சீபீஸ் வந்து இவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. அப்போ நம்ம தலைவன் கிசாரு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரே அடியில் போட்டு தள்ளிடுறான். இதை நான் சொல்லி அவனுங்க அந்த ஒரு 2-3 செகண்ட் தான் அவனோட அந்த ஆக்ஷன் சீனே இருக்கும். அது பார்க்கறதுக்கு ஒன்று சீனாக இருந்துச்சு. ஏன்னா கிசார் வந்து லைட்டாக அது மாதிரி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறான். அதுக்கடுத்து அட்டாக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் லேண்டிங் கூட பார்த்தீங்கன்னா சீனாக இருந்துச்சு. அவன் அந்த சீபீஸ்ட்டை வந்து போட்டு தள்ளிட்டு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகும். சாதாரணமாக வந்து நிற்காம அந்த ஒரு மோஷன் மாதிரி காட்டியிருப்பானுங்க. அது பார்த்தே நல்லா இருந்துச்சு அனிமேஷனில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தானுங்க. ஸோ அந்த மாதிரி கிசாரை போட்டு தள்ளுறது ஒரு மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை, ஒரு குரல் கேட்குது. யோ உன்னை வந்து சீபீஸ்ட்டை கொள்ளாதுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கத்துறான். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டமாரு தான். அப்போ நம்ம கிசார் வந்து என்ன சொல்கிறான்னா, டேய் அது தாண்டா எங்களை அட்டாக் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிசார் வந்து சாப்பிட்றான். சாப்பாடு வந்து எல்லாரும் கொடுக்குறாங்க மெரின்ஸுக்கு. அண்ட் அந்த சைட் சென்டமாரும் வந்து சாப்பிட்டுனுக்கிறான். அப்போ கிசார் வந்து சாட்டினே சென்டமாரு கிட்ட பேசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு சரண்டர் ஆகிட சென்டமாருன்னு சொல்லிட்டு நம்ம கிசார் சொல்கிறான். அப்போ நம்ம சென்டமார் என்ன சொல்கிறான்னா, மாமா இந்த மாதிரி நீ பேசியிருந்தேன்னா நான் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கடுத்து இந்த பசிபிஸ்டாக்கெலாம் லேசர் வந்து ரெடி பண்ணுது. உன்னோட பவர் வந்து ஸ்டடி பண்ணி தான் பண்ணார் வெகாபங்கு. ஆனால் அவரை கொள்றதுக்கே நீ வந்துக்கிற பாத்தியான்ற மாதிரி நம்ம சென்டமார் கேட்குறான். அப்போ கிசார் என்ன சொல்கிறான்னா, இங்கே நான் ஆசைப்பட்டு வரல சென்டமாரு, அவர் வந்து வாய்ட் செஞ்சுரி பற்றி படித்தார். அதுக்கு வந்து தண்டனை என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். என்னால் அதை வந்து தடுக்க முடியாது. நான் வந்து பார்த்தோன்னா நேவியோட பப்பட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது அந்த வார்த்தை வந்து நம்ம எப்படி எடுத்துலாம்னா, நான் நேவியோட நாயின்னு சொல்லிட்டு வச்சுப்பேன். அவங்க சொல்கிறத நான் செய்வேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அட்மிரல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இது வந்து இப்போ கேட்கறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம். பட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டுகள் பூச்சிட்டு எட்டுகள் பூச்சின்ற மாதிரி உங்களுக்கு தெரியாதுல்ல, நம்ம சேட்டன் கிட்ட போகுது. அப்போ சேட்டன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ் அட்மிரல் போயிட்டு நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லினுக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் படிச்சுருப்பார். ஃபஸ்ட்டு அந்த லூஃபியோட விஷயத்தெல்லாம் வந்து பார்த்துனுக்கிறாரு பேப்பரில் வந்ததை. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ அந்த வைஸ் அட்மிரல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெகாபங்கு அப்புறமா 6 சேட்டலைட்டு அந்த மேலே வந்து இருக்கிறாங்க டோமில், ஃப்ரண்ட்டியர் டோமில். அதுக்கடுத்து கூட வந்து செரஃபிம்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் அதேமாதிரி ஸ்டார்ஸும் வந்து அங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி CP0 வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ சேட்டன் வந்து என்ன கேட்குறாருன்னா, எக்கேடில் இருந்த ரிசர்ச்சர்ஸ் அப்புறம் அங்கே வேலை செஞ்சவங்களாம் என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ அவர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, அந்த வைஸ் அட்மிரல் அவங்க நேற்றே ஐலாண்டை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. அப்போ இவர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவேன், அவங்கள மூழ்க அடிச்சிருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அண்ட் அதுக்கடுத்து ஒரு கடைசியாக சொல்கிற விஷயம் என்னதுன்னா, ஜுவல்லரி பாணி இங்கே தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம சேட்டன் என்ன சொல்கிறாருன்னா,
அவள் ஒரு சின்ன பொண்ணு தான், அவளை வந்து விட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இதுக்கடுத்து ஒரு கால் வந்து பார்த்தீங்கன்னா எக்கட்லேருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து போகுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணுறாங்க. டேப் பண்ணிட்டு கிசார் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ கிசார் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொன்னதுக்கு கால் வந்து மேரி ஜோய்ஸுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ யார் கால் பண்ணுறாங்கன்னா யோர்க்கு வந்து மேரி ஜோய்ஸில் 5 எல்டர்ஸ்க்கு வந்து கால் பண்ணுறா. ஒரு 4 எல்டர்ஸ்னு சொல்லிட்டு வச்சுப்பேன், ஏன்னா சேட்டன் தான் இங்கே இருக்கிறாருல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து கால் பண்ணுறா. பட் அந்த காலை வந்து பார்த்தீங்கன்னா சேட்டன் வந்து இங்கேருந்து கேட்டுனுக்கிறாரு. அண்ட் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலை கிசாரும் கேட்குறான். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கையில் வந்து ஒரு பிளாக் டிரான்ஸ்பண்டர் ஸ்னைல் வந்து இருக்குது. அதை வச்சு மற்ற காலை டேப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அது வழியாக அவன் வந்து கேட்டுன்னு இருக்கிறான். ஸோ யோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிவிட்டு, நான் தான் யோருக்கு பேசுகிறேன், எதுக்கு வந்து என்ன அட்டாக் பண்ணுறீங்க, நான் தான் உங்களுக்கு இந்த விஷயத்தையே சொன்னேன், என்னையும் கொல்ல முடிவு பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு புலம்புறா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தானே வாய்ட் செஞ்சுரி பற்றி தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து எனக்கும் தெரியும் தான், அப்படி எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேனான்ற மாதிரி கேட்குறா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரி நீ சொல்கிறதும் கரெக்டு தான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்னை வந்து அட்டாக் பண்ணாதீங்க, என்னை வந்து விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அண்ட் அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் அட்டாக் பண்ணாலுமே என்கிட்ட செராஃபிம்ஸ் வந்துருக்காங்க, அதை வச்சு நான் தப்பிச்சுப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரி நாங்கள் வந்து உன்னை அட்டாக் பண்ணல, உனக்கு மதர் ஃப்ளேம் கிரியேட் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. மதர் ஃப்ளேம் பற்றி உங்களுக்கு இப்போ தெரியாதான், நான் எதை பற்றி சொன்னால் உங்களுக்கு புரியாது. அண்ட் நான் எதுவும் ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்கள் அனிம் வந்து பார்க்குறீங்கன்னா அனிம் பார்த்துனே வாங்க. அது எப்போ சீன் வருதோ அப்போ வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மாங்கா வாட்சர்ஸுக்கு நான் முன்னாடியே சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சேன், மறந்துட்டேன். மாங்கா படிப்பீங்க அப்படின்னா எந்த ஸ்பாய்லர்ஸையும், அதாவது எந்த ஒரு சின்ன ஸ்பாய்லர்ஸையும் கமெண்ட் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா நான் வந்து டெலிட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம தான் வந்து படித்து தெரிஞ்சுக்கணும். அனிம் வாட்சர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஸ்பாயில் பண்ண தேவையில்ல, சரிங்களா? ஸோ அவங்க வந்து எப்படி பார்த்துட்டு போகிறாங்களோ அப்படியே பார்த்துட்டு போட்டோம். எந்த ஸ்பாய்லரையும் கமெண்ட்டில் வந்து சொல்லாதீங்க, அவங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடும், சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மதர் ஃப்ளேம் ஒன்று கிரியேட் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ யோருக்கு வந்து எனக்கு தெரியும், ஆனால் அதை கிரியேட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இங்கே எக்கடில் தான் இருக்குது, அதனால என்னையும் அப்புறமா லேபையும் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்னை வந்து ஒரு செலஸ்டியல் டிராகன் ஆக்குங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தாங்க வந்து ஒரு மாசான விஷயம், அதை பார்த்து ஒரு மாதிரி சீனாக இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சீனாக திமிர் மேலே பேசியிருந்தா நம்ம யோருக்கு. அதுக்கடுத்து அவன் என்ன சொல்கிறான்னா, சரி அப்போ ஓகே, தயவு செஞ்சு என்னை வந்து காப்பாத்துக்கன்னு சொல்லிட்டு பார்த்து அழுதுன்னு சொல்கிறா. ஏன்னா ஸ்டார்ட் லூஃபி என்னை கொல்ல போகிறான்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அவள் சொன்னதை கேட்டோடனே 5 எல்டர்ஸ்க்காக இருக்கட்டும், அதுக்கடுத்து கிசார் ஒட்டி கேட்டிருந்தால அவனுக்காக இருக்கட்டுமே, யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியல, வந்து ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ ஆக்சுவலாக சீன் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோரோ வந்து ஒரு கத்தி எடுத்து யோர்க்கோட கழுத்தில் வந்து வச்சிருப்பான். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உசப் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஸ்டைலில் எடுத்து அவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம் பேச சொல்லி. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லினுக்கிறா. இவங்க வந்து பேசுகிறாங்க தான் 2 பேரும் மாற்றி மாற்றி, யோருக்கும் 5 எல்டர்ஸும். பட் அந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுனுக்கிறாங்க. ஸோ இவன் என்னென்ன பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி பேச வச்சிருப்பான், இவனும் பேசினே இருந்திருப்பா. அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பாதுன்னு சொல்லிட்டு கத்துவா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முழிப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து எக்கடார்கோட புது இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. இது வந்து எனக்கு என்ன சொல்கிறேன்னே சொல்லிட்டு தெரியலங்க, பைத்தியார பசங்களாக இருக்கிறானுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ இருந்துச்சு பதில், எக்கடாருக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பாய்லர்ஸ் வந்து சொல்லியிருந்தானுங்க. அதாவது மாங்கா படிச்சு கூட ஸ்பாய்லர்ஸ் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்க தேவையில்ல, நான் வந்து இன்ட்ரோலேயே போடுறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிடான்ற மாதிரி பண்ணானுங்க அனிம் வாட்சர்ஸுக்கு. அதுதான் சரி பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அது கூட சரி மறைமுகமாக பண்ணானுங்க, ஒத்துக்கலாம். ஆனால் இந்த இன்ட்ரோவில் ஓப்பனாக போடுறானுங்க எல்லாத்தையும். அனிம் வாட்சர்ஸுக்கு எதுவும் புரியாது, அங்கே இங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. பட் மாங்கா ரைடர்ஸுக்கு ஒட்டுமொத்த கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோலேயே தெரிஞ்சிடுச்சு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் இன்ட்ரோ பார்த்து நல்லா இருக்குது, ஆனால் நிறைய விஷயத்தை இதிலே போட்டானுங்க, அதை மட்டும் பண்ணாமல் வந்துருக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி கிட்ட, லூஃபி இவளை வந்து என்ன பண்ணலாம், பெசம் கொண்டுலாமான்ற மாதிரி அவன் கேட்குறான். அப்போ லூஃபி அதுக்கு என்ன சொல்கிறான்னா, நம்ம இவளை வச்சு இங்கே தப்பிச்சு போகலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒன்று பேசினுறாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஃப்ராங்கி பேசுகிறான்னு சொல்லிட்டு வச்சுப்போமே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அஃபிஷியல் வாய்ஸ் வந்து கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆக்ஷன் போயிட்டாரு, புதுசாக ஒருத்தர் வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அந்த வாய்ஸ் வந்து கேட்குறதுக்கு நல்லா இல்லை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை நாளாக இல்லை இத்தனை வருஷமாக வந்து அவரோட வாய்ஸ் தான் கேட்டுருந்துக்கிறோம். யாசான்னு நினைக்கிறேன் அவர் பேர், அவர் வாய்ஸ் தான் கேட்டுருந்தோம். ஸோ திடீர்னு இந்த மாதிரி மாற்றினோடனே வாய்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் நல்லா இல்லை தான், பட் நமக்கு வந்து அந்த வாய்ஸ் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அண்ட் கொஞ்ச நாள் ஆண்டு வருமா அந்த வாய்ஸும் வந்து நமக்கு நல்லா தான் இருக்கும். பட் இப்போ ஃபஸ்ட் டைம் கேட்கறதுக்கு என்னடா இது ஏண்டாவது வாய்ஸ் ஆச்சுன்ற மாதிரி நமக்கு தோணுது. பட் போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸும் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நடக்குது. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து பேசினுக்கிறாங்க. அப்போ ராபின் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பே கிட்ட பேசினுக்கிறா. ராபினுக்கு வந்து அடிபட்டு இருக்குது. இது எனக்கு உண்மையிலே எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. நான் வந்து மாங்கா படிக்கிறப்பையும் மாங்கா ரிவ்யூ போடுறப்பையும் நான் கேட்டேன் அந்த கேள்வியை. பட் எப்பயுமே சரி ராபின் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டேஜ் சுற்றின்னு உட்காந்துருக்கிறா. பட் அவளுக்கு எப்படி அடிப்படுதுன்னே எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் மறந்துட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து நம்ம லூஃபி என்ன பண்ணுறேன்னா, உசோப் அந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்டைலில் என்கிட்ட கொடு, நம்ம இவ்வளோ வச்சிங்க தப்பிச்சு போவோம்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு வந்து முடிஞ்சிடுது.
அதுக்கடுத்து எபிசோட ஒரு அவுட்ரோ போகுது. பட் அவுட்ரோவில் வீடியோ போடல, வெறும் பாட்டு மட்டும் தான் போகுது. அட்லீஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். முன்னாடி எக்கடா இருக்கு பண்ணானுங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ண விட்டானுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 1123ல நடந்தது. இந்த எபிசோட் பார்க்கறது உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, அண்ட் அதே மாதிரி 6 மாதம் கழிச்சு ஒன் பீஸ் பார்க்கறது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்து கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் அனிம் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு 6 மாதம் கழிச்சு இந்த எபிசோட் பார்த்து எப்படி இருந்துச்சு அண்ட் சாதாரணமாக இந்த எபிசோட் பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டோம் அவங்ககிட்ட மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து ஒரு மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.